அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜுகைனா கொடுத்து பெண் வந்தாங்க. எப்படி செஞ்சாங்க? மேலிருந்து கீழே பார்த்தாங்க. அவர் சொன்னா ராமிதியா பெண் வந்திருக்கிறேன், ஜுகைனா கொடுத்து பெண், அதை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் என்ன சொன்னார்கள்? ஈமான் உள்ளவர்களும் விபச்சாரம் செய்வார்கள், விபச்சாரம் செய்கிற நேரம் ஈமான் தூக்கப்படும் என்றார்கள். விபச்சாரம் முடிந்த பிறகு ஈமான் வந்து சேரும் என்றார்கள். அந்த நேரம் மூமின்களும் அந்த இடத்திலே அந்த ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிற நேரம் அந்த பெண் ஈமானுக்குரிய பெண். பெருமான் சொன்னார்கள் வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு வாழ்ந்தார்கள். விபச்சாரம் செஞ்சாண்டு வேணுமெண்டா வேர்வையால் நனைஞ்சிருக்கலாம், ரப்பேன்னு துடித்திருக்கலாம். அந்த பெண் ஓடி வந்தால் குர்ஆன் சொல்லுகிறது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், ஓடி வாங்க மக்ஃபிரத்துக்காக வேண்டி. ஏண்டா நீங்க ஓடி வாங்கன்னு அல்லாஹ் சொன்னது ஓடோடி போய் மக்ஃபிரத்தை எடுக்கிறது இல்லை. நாளைக்கு தௌபா செய்ய ஒன்று லேட் ஆக்காதீங்க. இன்றைக்கு மலக்குல் மௌத் வந்தா அந்த வேகத்தில் அந்த பெண்மணி வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க வயிற்றில் உள்ளதை பெத்தெடுத்துட்டு வாமான்றாங்க. வயிற்றில் உள்ளதை பெத்தெடுத்துட்டு வந்து நிற்கிறான். 10 மாதம் 6 மாதம் ஒரு பேச்சுக்கு 6 மாதத்துக்கு பிறகும் அதே துடிப்பு இருக்குமா? அந்த இரவுகள்லாம் எவ்வளோ அழுதிருந்தா அந்த துடிப்பு இருந்திருக்கு. கை குழந்தையோடு வரலாமா? யா ரசூலல்லாஹ் என்னைய வர சொன்னீங்களே ஹத்தை நிறைவேற்று. பெருமாள் சொன்னாங்க பால்குடி மறக்க வச்சுட்டு வாமான்றாங்க. பால்குடி மறக்க வைக்க 2 வருடம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் விபச்சாரம் நடந்து 3 வருஷம். 3 வருஷத்துக்கு பிறகு அதே துடிப்பு இருக்குமா? அந்த பெண் வர்றா. எப்படி வர்றா? பால்குடி மறக்கடித்ததுக்கு பிறகு வந்தா பெருமாள் இந்த தடவை என்ன திருப்பி அனுப்பக்கூடாது என்பதற்கு சஹாபாக்கள் அருமையாக விவரிக்கிறாங்க. சின்ன ஒரு குழந்தை கையில் ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அவங்க மகன் கையில் ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. சின்னவர் அது சூப்பி சூப்பி வருகிறது. தனியாக சாப்பிட முடியுமான பருவம் என்று காட்டணும் என்பதற்கு கை கிட்டால பிடிச்ச அந்த தாய் வர்றா. எதுக்கு வருகிறா தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஜுகைனா கொடுத்து பெண் வந்திருக்கிறேன், விபச்சாரம் செய்த பெண், அல்லாவை சந்திக்கணும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், எனக்குரிய தௌபா எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் அன்றைக்கு திருப்பி அனுப்பவில்லை. குழியை தோண்ட சொல்கிறார்கள். இன்னார் ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னார் மகன் கையில் இன்னா புள்ளையை கொடுங்கன்றாங்க. புள்ள கைமாறப்படுகிறது. அந்த தாய்க்கு தெரியும் புள்ளையை பார்க்குற கடைசி நாள். நீங்கள்லாம் வீட்டிலேருந்து யோசிச்சு பாருங்க. உங்கள் மேலே புள்ளை ஏறி அபி என்று சொல்கிற நேரம், என் வாப்பான்னு கூப்பிட்ற நேரம், உங்கள் உம்மா மேலே விளையாடுற நேரம், அந்த சின்ன முதலையை விட்டுட்டு போ உங்களுக்கு தோணுமா? அவங்களுக்குள்ள சிந்தனை என்னண்டா, அல்லாஹ் என்னை பகைச்சிருவானா, ஜன்னாவுக்கு பதிலாக ஜஹன்னத்தை தந்துருவானா? அந்த புள்ளையை கொடுத்துட்டு அந்த குழியில் ஒரு பெண்ணு தைரியமாக உட்கார்றாண்டா. இன்னும் கொஞ்ச நேரங்களில் கல்லடிப்படுற நேரம் இந்த முகத்தில் இருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு ஓட போகும் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி குழியில் இறங்குற அந்த பெண் இறங்குற நேரம் ஹாலித் பின் வலீத் நினைக்கிறேன் ஒரு தோழர் வேகமாக அறைந்து நாசமா போன பெண்ணே என்று அழைகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? ஜன்னாவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜனாசாவை முன்னாடி வைக்கப்படுகிற நேரம் ஜனாசாவுக்கு நான் தொழுவிக்கவில்லை, நீங்கள் தொழுவிக்கவில்லை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ்வை மன்னித்து விடு என்று கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கம் நுழைந்து விட்டால் என்றார்கள். 70 பேருக்கு மதீனாவிலே இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகம் என்றாங்க ரசூலுல்லாஹ். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இது அதிசயம். ஒரு வாப்பா உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளை ஏழுமண்டா இப்படி வளர்த்து காட்டுங்க. ஒரே ஒரு பிள்ளை. இந்த உம்மத்தை வளர்ப்பது என்பது சாத்தியமற்றது. அங்கால் சீதனம் என்கிறார்கள், இங்கால் லஞ்சம் என்கிறார்கள், இங்கால் அதென்றார்கள், இங்கால் இப்படி எல்லா விதமான பாவங்களும் நம்மளை சூழ்ந்து நிற்கிற நேரம், அவைகளை விட்டு நமக்கு ஒதுங்க முடியாத நேரம், ஒட்டுமொத்த மனித குலத்திலே ஒரு தலைவராக வர்ற நேரம், அராஜகம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து அந்த மக்களுக்கு சொன்னார் என்றால் யோசித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். இதற்கு பிறகு ஒரு மனிதர் இப்படி வருவாரா? இதுதான் அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதற்கு ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசியாக தெரிவு செய்வதற்கு ஒரு மனிதனை தெரிவு செய்தால் அவர் குவாலிஃபைட். உங்க கம்பெனிக்கு ஒரு ஆளை பயோடேட்டா பார்த்துட்டு எடுப்பீங்க. ஒரு 6 மாதம் கழிய இவர் சரி வர மாட்டார், நான் நினைச்ச இவர் தான் இந்த வேலைக்கு சூட்டபிள், இவர் வேணா ரெசிக்னேஷன் கொடுத்து இன்னொரு ஆள் எடுப்பீங்க. அல்லாஹ் தெரிவு செய்தால் அதில் எந்த மாற்றமும் நடக்காது. பெருமானார் தன்னுடைய பணியை அழகாக நிறைவு செய்தார்கள்.